ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம இந்த மெஹந்தியா கோனா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஆனால் இது வந்து நம்ம மருதாணி இலை இல்லாட்டி கோன் அந்த கடையில் வாங்குவோம்ல, அது எதுவுமே இல்லாமல் வீட்டிலே ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக நல்லா செவப்பாக பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நான் இதை வச்சு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகுது. நல்லா காஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இப்போ இதை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதுக்கு மெயினாக 3 இன்க்ரீடியன்ட் தான் நமக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து சுகர், செகண்ட் இன்க்ரீடியண்ட் வந்து டீ பவுடர், தேர்ட் இன்க்ரீடியண்ட் வந்து நல்லா ரெட் கலரில் இருக்க குங்குமம் பவுடர் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு அகலமான இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் வேணும். அந்த பாத்திரத்தோட உள்ளே நான் வந்து காமிச்சேன்னா நீங்கள் வந்து ஓடி போயிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு இது வந்து நல்லா தீஞ்சு போயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஒரு பழைய பாத்திரம் ஏதாச்சும் இருந்துச்சு தூக்கி போட போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு பாத்திரம் எடுத்துருங்க. இது வந்து இந்த இரும்பு சாமானுக்கு பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அதுக்காக போடுறதுக்காக வச்சுருந்தாங்க. நான் வந்து ஆட்டையை போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். கூடிய வந்து ஒரு டம்ளர். ஸோ டம்ளரோடைய நிலைமை வந்து இதுதான், பார்த்துக்கோங்க. அதனால நீங்கள் வந்து டம்ளரும் வந்து வேஸ்ட்டானது இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லை இதை வந்து வாஷ் பண்ணணுன்னா கூட வாஷ் பண்ணிக்கலாம், இந்த அளவுக்கு ஆகாது. இந்த அளவுக்கு ஆகாது. இதை வந்து நம்ம வேணும்னா வாஷ் பண்ணிக்கலாம், பட் கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு வேலை தான். ஸோ இதோட டிஸ்க்ளைமர் இது தான். ஸோ நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் வந்து வீட்டில் திட்டு வாங்காமல் எஸ்கேப் ஆகலாம். அண்ட் நீங்கள் இதை செய்யும் போது கூட வந்து யாரையாச்சும் பெரியவங்களை நிறுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா வீடு ஃபுல்லாக வந்து புகையாயிரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு சில பாயிண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ இப்போ வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்மளோட அந்த ஒரு கிண்ணம் இருக்கு இல்லையா, அந்த கிண்ணத்தில் நான் கரெக்டாக 4 ஸ்பூன் அளவு சுகர் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 2 ஸ்பூன் அளவு டீ பவுடர் போட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நடுவில் ஒரு குழி மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபார்ம் பண்ணி வச்ச அந்த ஒரு பல்லம் இருக்குல்ல, அந்த குழிக்குள்ளே ஒரு டம்ளர் நான் வச்சுக்கிறேன். எந்த டம்ளர் வேணால் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட் வைக்கணும். இதுக்குள்ளே நிறையா புகை வரும். இதுக்குள்ளே இருந்து அந்த புகையெல்லாம் வெளியில் வராத மாதிரி ஃபுல்லாக எல்லா சைடுமே நல்லா கவர் பண்ண மாதிரி ஒரு பாத்திரத்தை மேலே வச்சுருங்க. அந்த பாத்திரத்தில் கொஞ்சோண்டு வெயிட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் சும்மா ஒரு 2-3 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கரெக்டாக ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு புகை வர ஆரம்பிச்சிரும். கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் வச்சாலே போதும். நமக்கு வந்து உள்ள ஒரு லிக்விட் மாதிரி கிடைக்கும். அந்த லிக்விடோட அளவு வந்து நம்ம எந்த அளவுக்கு சுகர் அண்ட் டீ தூள் போடுறோமோ அதை பொறுத்து வந்து அந்த லிக்விட் வந்து நமக்கு கிடைக்கும். கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா, மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஹீட்னால் இந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணி வந்து லைட்டாக கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் ஒரு மாதிரி பபிளாக நிற்குள்ள, அது இந்த மாதிரி ஆகும். இந்த அளவுக்கு நல்லா ஹீட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம இதை எடுத்துடலாம். உள்ளே பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக இப்போ தான் வந்து லிக்விட் வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருந்தாலே போதும் நமக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு லிக்விட் வந்து கிடச்சிருச்சு. நான் போட்ட சுகர் அண்ட் டீ பவுடருக்கு இவ்வளோ தான் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் நிறையா போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து எடுத்துடலாம். எடுத்து அந்த லிக்விடை மட்டும் தனியாக ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது கூட குங்குமத்தை கலக்க போகிறோம். குங்குமம் வந்து நல்லா ரெட் கலரில் நல்லா அடிக்கிற கலரில் இருக்க குங்குமம் கலந்திங்க அப்படின்னா உங்களோட கையில் வர கலர் வந்து இன்னும் நல்லா பிரைட்டாக இருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு லிக்விட் கிடச்சிருக்கோ அதை பொறுத்து நம்ம வந்து இந்த குங்குமத்தை சேர்த்து கலந்துக்கலாம். கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப திக்காகவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நார்மலான ஸ்டேஜில் இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கையில் வைக்கும் போது ஒரு மாதிரி ஃப்ளோயாக கையை விட்டு போயிடும்.
ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கையில் வைக்க முடியாத அளவுக்கு ஆயிரும். ஸோ அதனால் உங்களோட கன்சிஸ்டன்சியை பார்த்து குங்குமத்தை கலக்கி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை நம்ம வந்து கையில் வச்சிட வேண்டியது தான். உங்களுக்கு எந்த டிசைனில் பிடிக்குமோ அந்த டிசைனில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. நான் சும்மா ஒரு பேசிக்கான ஒரு டிசைன், அந்த ரவுண்ட் அண்ட் புள்ளி வைப்போம்ல, அதை வந்து நான் என்னோடய கையில் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான், நல்லா காய வச்சுருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 to 20 minutes அது ஆகும் நல்லா காயறதுக்கு. ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறமா உங்களோட ஹேண்ட்ஸை நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணதுலேருந்து இந்த டிசைன், இந்த கலர் வந்து உங்களுக்கு ஒரு 1 week வரைக்கும் உங்கள் கையிலேயே நிற்கும். நீங்கள் ரொம்ப தண்ணியிலே வேலை செஞ்சீங்க அப்படின்னா அது ஒரு 3 daysலேயே போயிடும். இல்லை அப்படின்னா ஒரு 1 week வரைக்கும் நிற்கும். அவ்வளோதான், நம்மளோட மருதாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. இது ஒரு மெத்தட் தான். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இலையவே வந்து அரைக்காமல் எப்படி இந்த மாதிரி கலர் வர வைக்கிறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐகார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் ஒரு தடவை செக் அவுட் பண்ணிக்கோங்க. அது ஒரு சூப்பரான மெத்தட், இதுவும் ஒரு சூப்பரான மெத்தடு. இதுலேயே வந்து நம்ம நிறைய மெத்தட்ஸ், நிறைய இன்க்ரீடியன்ஸ் வேறு மாற்றி கூட செய்யலாம். அதெல்லாம் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அது எல்லாத்தையும் தனித்தனியாக ஒவ்வொரு மெத்தடும் ஒவ்வொரு வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.